ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை, பக்தனின் லட்சணம் என்ன. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மனதில் நினைத்தபடியே ஒரு மரத்தின் கீழே படுத்திருந்தார் அர்ஜுனர். அப்போது அங்கு வந்த ஸ்ரீ கிருஷ்ணர், என்ன அர்ஜுனா, தூக்கத்தில் மூழ்கி விட்டாயோ அப்படின்னு கேட்டாரு. அதற்கு அர்ஜுனர், தங்களைத்தான் மனதில் நினைத்திருந்தேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே கிருஷ்ணர் சொன்னாரு, அர்ஜுனா, இந்த உலகில் சிறந்த பக்தன் யார் அப்படின்னு கேட்டாரு. அதை கேட்ட உடனே அர்ஜுனன் சொன்னாரு, அதையும் தாங்களே சொல்லுங்களேன் என்றாரு அர்ஜுனன். அதே சமயம் பகவான் தன்னையே சிறந்த பக்தன் அப்படின்னு சொல்லுவாரு எனவும் எண்ணி இருந்தாரு. தன்னை தவிர வேறு யார் கிருஷ்ணர் மீது அந்த அளவு பக்தி வைத்திருப்பாங்க அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தாரு அர்ஜுனர். ஆனா ஸ்ரீ கிருஷ்ணரோ பக்கத்து ஊரில் இருக்கும் மன்னர் ஒருவரின் பேரை குறிப்பிட்டு அவரே சிறந்த பக்தர் அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட அர்ஜுனன், அந்த மன்னன் அவ்வளவு பெரிய பக்தரா அப்படின்னு கேட்டார். ஆமா அப்படின்னு சொன்னபடி, சரி என்னுடன் வா, நேரில் பார்த்தால்தான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அவரை அழைத்துட்டும் போனார். இருவருமே அந்த மன்னரையும் தேடி சென்றாங்க. அவர்களை கண்டதும் வரவேற்ற மன்னர் இருவரையும் ஆசனத்தில் அமரச் செய்தார். அங்கு வந்த ராணியும் மன்னரின் மகனான 5 வயது சிறுவனும் பகவானின் பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினாங்க. அதைத் தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணர், மன்னா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பதற்காகவே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். அந்த மன்னர் கிருஷ்ணரை பார்த்து, சுவாமி, தங்களின் விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொன்னார். உடனே ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னாரு, உங்களின் ஒரே மகனை எனக்கு தர முடியுமா அப்படின்னு கேட்டாரு கிருஷ்ணர். உடனே மன்னர், தங்களின் விருப்பம் எங்கள் பாக்கியம் அப்படின்னு சொன்னார். கிருஷ்ணர் சொன்னாரு, மிக்க மகிழ்ச்சி, முதல்ல உங்கள் சிறுவனை 2 கூறாக வெட்டுங்கள் அப்படின்னு சொன்னார். அர்ஜுனன் திகைப்புற்றாரு. மன்னர் எந்த சபலமுமே இல்லாம அமைதியாக நின்று கொண்டிருந்தார். ராணி ஒரு சின்ன குழப்பத்தோடு நின்று கொண்டிருந்தாங்க. சபையில் இருக்கும் அனைவருமே இதை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாங்க. அப்பொழுது கிருஷ்ணர் சொன்னாரு, நீங்கள் வெட்டும்போது ராணி அந்த சிறுவனின் கையை பிடித்து கொள்ள வாளால் நீயே அந்த சிறுவனை வெட்ட வேண்டும். சிறுவனின் வலது பக்கம் மட்டும்தான் எனக்கு வேணும். அப்போது அவன் கண்களில் கண்ணீர் வரக்கூடாது அப்படின்னு நிபந்தனையும் இட்டாரு ஸ்ரீ கிருஷ்ணர். மன்னரும் அதற்கு சம்மதிச்சாரு. அரசபையே ஸ்தம்பித்து போயிடுச்சு. உடனே கிருஷ்ணர் சொன்னாரு, கடைசியாக எதுவும் சொல்ல விரும்புகிறாயா அப்படின்னு அந்த சிறுவன் கிட்ட கேட்டாரு கிருஷ்ணர். அந்த சிறுவன் கிருஷ்ணரை பார்த்து கொண்டே சொன்னான், பிறந்தது முதல் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று எனது இதயம் துடித்து கொண்டே இருக்கு. என் உடலை தங்களுக்கு அர்ப்பணிக்க எப்போதும் நான் தயாராகவே இருக்கிறேன் அப்படின்னு கூறி ஸ்ரீ கிருஷ்ண நாமத்தை ஜபிக்க தொடங்கினான் அந்த சிறுவன். வாளுடன் மன்னர் நெருங்க ராணி சிறுவனை பிடித்து கொண்டாள். அப்போது சிறுவனின் இடக்கண்ணில் இருந்து கண்ணீர் பெருகியது. அதை கண்ட கிருஷ்ணர், உடனே நான் தான் கண்ணீர் சிந்தக்கூடாது என்று சொன்னேனே, அதுவும் ஒரு கண்ணில் மட்டும் ஏன் அப்படின்னு கிருஷ்ணர் கேட்டார். உடனே அந்த சிறுவன், எனது உடலின் வலப்பாகத்தை மட்டும்தானே நீங்கள் கேட்கிறீர்கள், அதனால் நான் என்ன பாவம் செய்தேன் என்று எனது இடது பாகமும் கண்ணீர் சிந்துகிறது அப்படின்னு சொன்னான் அந்த சிறுவன். இதை கேட்ட அங்கு கூடியிருந்த அனைவருமே கண்களில் கண்ணீர் வந்து அழ ஆரம்பிச்சாங்க. இவன் அல்லவா கிருஷ்ண பக்தன், இவர்களுடன் ஒப்பிடும் தகுதி எனக்கு ஏது அப்படின்னு அர்ஜுனரும் அவரை பார்த்து உணர்ந்தபடி தலையை குனிந்தார். அவனை பார்த்த ஸ்ரீ கிருஷ்ணர் புன்னகைத்தார். பக்தி அப்படிங்கிறது முழுமையா நம்ம கடவுளை நம்பி சரணாகதி அடைவதே. அந்த கடவுள் நம்மை காப்பாற்றுவோம் அப்படின்ற நம்பிக்கை நமக்குள்ள இருந்தால் போதும். எப்பேற்பட்ட கஷ்டங்களில் இருந்தும் அந்த கடவுள் கண்டிப்பாக நம்மை காப்பாற்றுவார். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.